அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் நேற்று குர்ஆனுடைய பாடங்களை படிப்பதன் ஒழுங்குமுறைகளில் முதல் பகுதியை பார்த்து கொண்டு வருகிறோம். 4 பகுதிகளில் மிக முக்கியமான முதல் பகுதியை பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது எழுத்துக்களை அறிவது, 2வது ஹரக்கத்துகளை அடையாள குறியீடுகளை அறிவது, 3வது எழுத்துக்களை ஜாயின் பண்ணுவது, 4வது தஜ்வீதுடைய பாடம். இது மிக முக்கியமான 4 பகுதிகள். அதில் முதல் பகுதி தான் தற்போது நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் 2 பகுதிகள், 2 பாடங்களை நேற்று ஜீம், ஹா, ஹா, தால், தால், ராசா, சீன், ஷீன், சாதுல்லாது, தாலாவுடைய பாடங்களை பார்த்தோம். எழுத்துக்களை நாங்கள் அறிந்து கொண்டால்தான் குர்ஆனை ஓத முடியும். அந்த வகையில் இன்று நாங்கள் 3வது பாடமான ஐன் கைன் தாலீம் குர்ஆனில் வரக்கூடிய ஆரம்பமாக குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மாணவர்கள், பாடங்கள் தெரியாதவர்கள், புதிதாக பாடம் படிக்க இருப்பவர்கள், அவர்களுக்கான பாடங்களைத்தான் தற்போது பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாங்கள் ஐன் கைனுடைய ஃப, காஃப், காஃப், லாம், மீம், நூன், வா, ஹா, ஹம்சா, யா, இந்த அல் ஹுரூஃபுல் ஹிஜா என்று சொல்வார்கள். அரபியினுடைய 29 எழுத்துக்களில் இறுதி பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அத்தஅவ்வுத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பஸ்மலா. இந்த 2ஐயும் தான் ஓதி நாங்கள் குர்ஆனை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஐன் கைன், ஐன் கைன். கூடுதலாக இந்த எழுத்தை மாணவர்கள், பிகினர்ஸ், ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதை ரெயின் என்று சொல்லுவார்கள். ரெயின் என்று தான் ஓதுவார்கள். அது பிழை. கைன் அடித்தொண்டையால் ஓதக்கூடிய ஒரு எழுத்து கைன். அதாவது அரபு எழுத்துக்களில் ஹல்குடைய எழுத்துக்கள்னு சொல்லுவார்கள். அதில் ஒன்று தான் இந்த கைன். ஹம்சா, ஹ, ஐன், ஹ, கைன், ஹா, இலஹாருடைய எழுத்துக்கள் சொல்லுவார்கள். ஹல்குடைய எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தொண்டை எழுத்துக்கள், தொண்டையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு எழுத்து தான் இது கைன். இது ரெயின் அல்ல, கைன் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தா, ரா, ஐன், கைன், சாது, ஐன், லாது என்று கூடுதலாக இதை ஓதுவார்கள். ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் லாது என்று சொல்வார்கள். லா வேறு, லாது வேறு. இது லா. கைன், ஃப, காஃப், கஃப், காஃப், கஃப், ஃப, கஃப், காஃப், ஃப, ஐன், காஃப், கைன், கஃப். லாம், மீம், லாம், மீம், ஃப, மீம், லாம், காஃப், லாம், கஃப், மீம், லாது, தால். நூன், வாவ், நூன், வாவ், லாம், நூன், மீம், வாவ். கூடுதலாக வா என்று பிள்ளைகள் தெரியாதவர்கள் ஆரம்பத்தில் சொல்லுவார்கள். வா இல்லை, வா உண்டு. இந்த எழுத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும். சீன், நூன், ஐன், வாவ், நூன், ஹா, ஹம்சா, யா. இதெல்லாம் தொண்டையிலிருந்து வரக்கூடிய சத்தங்கள், எழுத்துக்கள். ஹா, ஹம்சா, ஹ, கைன், இந்த எழுத்துக்கள்லாம் தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள். ஹா, ஹம்சா, யா. ஹ, யா, ஹம்சா, நூன், ஹா, ஹம்சா.
மீம், யா, வாவ், ஹா, லாம், ஹம்சா. அடுத்ததாக இந்த பகுதியை பாருங்கள். குர்ஆனில் இந்த பகுதி அல் ஹுரூஃப் 29 எழுத்துக்களும் தரப்பட்டிருக்கிறது. இந்த 29 எழுத்துக்களையும் பிள்ளைகள் பார்த்து சரியாக ஓத வேண்டும். முதல் பகுதி. ரெண்டாவது, மனனம் செய்து பார்க்காமல் இந்த எழுத்துக்கள் சொல்ல பழக்க வேண்டும். அப்போதுதான் குர்ஆன் ஓதுவதற்கு மிக இலகுவாக அது அமையும். மொத்தமாக இந்த எழுத்துக்களை ஒரே பார்வையில் நாங்கள் பார்ப்போம். அலிஃப், ப, த, ச, ஜீம், ஹ, خ, دال, ذال, را, زا. سين, شين, صاد, لاد, طا, لا, عين, غين, فا. قاف, كاف, لام, ميم, நூன், வாவ், ஹா, ஹம்சா, யா. கட்டாயமாக இந்த 29 எழுத்துக்களையும் பிள்ளைகள் பார்த்து ஓத வேண்டும். அதே நேரம் மனனம் செய்ய வேண்டும். இந்த படியை தாண்டினால்தான் ஏனைய பகுதிகளில் நாங்கள் இலகுவாக பாடங்களை கற்க முடியும். தொடர்ந்து என்னுடைய பாடங்களை கேட்பதாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேள்விகள் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் பதில் போடப்படும்.